சிறப்பு செய்யப்படுகிறது. தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. நண்பர்களே, கூட்டத்தின் நிறைவான நிகழ்வு வாழ்க்கையே கொண்டாட்டம்தான் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய தமிழ் மதுரம் பொதுச் செயலாளர் திருமதி மகேஸ்வரி சர்க்குரு அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை பற்றி பக்கம் பக்கமாக நம்முடைய முன்னாள் தலைவர்கள் நான் சிறப்புரை ஆற்றிய ஒரு பெருமை எனக்கு வந்து சேரும். இருந்தாலும் முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சாலமன் பாப்பையா, சொல்லின் செல்வர் சூக்கி செல்வம் உட்பட அவர்களின் பட்டிமன்றத்திலே அவர்களுக்கு அந்த அரங்கத்திலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக வளையானஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசன் என்று சொல்கிறோமே, அந்த பெயரை முன்னால் வைத்திருப்பவர் பாரதி சுடர் மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள். இதில் என்ன வியப்பு என்றால், கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே தொகுப்புரையாக வழங்கினார். உலகத் தமிழர்களின் எல்லா இல்லங்களிலும் அவர் குரல் கொண்டு சேர்த்த பெருமை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. இந்த அரங்கிலும் ஓங்கி ஒலிக்கும். வருக வருக. யாவினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கு வேண்டினேன் வெற்றி, வேண்டினேன் என கருளி நல் காளி. தடுத்து நிற்பது தெய்வம் அதேனும், சாரும் மானுடமேனும் படுத்து மாய்ப்பெள் அருட்பெரும் காளி. பாரில் வெற்றி என கூறுமாறே. எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி, எதிலும் வெற்றி, கண்ணும் ஆறுயிரும் என நின்றால் காளித்தாய் அங்கென கருள் செய்வாள். மண்ணும் காற்றும் வானும் கடலும் வந்து வணங்கி நில்லாவோ என்று பாடிய எனது சர்க்குரு மகாகவி பாரதியாரின் திருப்பாதங்களை தொழுது வணங்குகின்றேன். போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சூலூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் இந்த பதவியேற்பு விழா நிச்சயமாக ஒரு திருமண வைபவத்தை போன்று நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு ஒழுங்குமுறையுடனும் நடந்து கொண்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லலாம். இந்த சங்கத்திற்கு இப்பொழுது புதிய தலைவராக உங்கள் அனைவராலும் ஒருமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஜினியர் சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி இது வாழ்த்து. அவங்களுக்கு சிற்பி என்பது உங்களுடைய தொழிலான்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, அது அடைமொழின்னு சொன்னார். உள்ளபடியே பார்த்தோன்னா சிற்பி அப்படிங்கிறது அடைமொழியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, சிற்பிக்கு என்று ஒரு இலக்கணம் உண்டு. எந்த சிற்பியும் ஒரு கல்லை செதுக்கின்ற போது அந்த சிற்பத்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த சிற்பத்தை அப்படியே பூசி மெழுகி கொடுத்துட மாட்டான். என்ன பண்ணுவானா, அந்த உடஞ்ச பின்னமான அந்த சிற்பத்தை வெளியே போட்டுட்டு அல்லது படிக்கல்லாகனது கிடத்திட்டு மீண்டும் சிற்பத்தை உருவாக்குகின்றவன் தான் உண்மையான சிற்பியாக கருதப்படுகின்றான். அந்த அளவிலே தன்னுடைய தொழிலை அறம் சார்ந்து செய்கின்றார் என்பதால் அவருக்கு அவருடைய கம்பெனி நேம் சிற்பியாக இருந்தாலும் கூட இந்த பதவியேற்பு விழாவில் இவர் தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருப்பதால் நிச்சயமாக அறம் சார்ந்த தலைவராக இருக்க என்னுடைய மனப்பூர்வமான எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணைத் தலைவர் திரு தேவானந்த் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் திரு நாட்ராயன், பொருளாளர் சரவணகுமார், துணை செயலாளர் இன்ஜினியர் எம் சிவக்குமார், துணை பொருளாளர் சதீஷ்குமார், மக்கள் தொடர்பு அலுவலர் விஜயராமு, இவங்க அத்துணை பேருக்குமே 7 பேர் மொத்தம். இவங்க 7 பேரும் தங்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் இணைந்து கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நம்முடைய அனைவரின் வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே ஒரு அழகான ஒரு பொதுவாக மாஸ்டர் ஆஃப் செரமனிங்கிறது ரொம்ப சிரமமான பணி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா தொகுத்து வழங்குபவரே ஒரு 10 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சிறப்பு அழைப்பாளர் ஒரு அரை மணி நேரம் தான் பேசணும். தொகுத்து வழங்குறவர் முழுக்க பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா நச்சுன்னு அழகாக பேசி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பசுமை நிழல் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
தட்டு பலமா இல்லையே. அடுத்து இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்க. நான் இவருடைய நிகழ்ச்சியை, அதாவது இவர் வந்து எனக்கு இன்விடேஷன் வந்து இங்கே சூலூரில் நான் ஒரு சொந்த நிகழ்வுக்காக வந்திருந்தேன். அப்போ கொண்டு வந்து எங்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கறக்காக இன்ஜினியர் நாட்ராயன் செயலாளரும் குமரேசன் அவர்களும் வந்தாங்க. மேனாள் தலைவர் பட்டய செயலாளர் வந்து கொடுத்துட்டு போகிற போதும் கூட எனக்கு அவரை பற்றி நான் அவ்வளவா நாட்ராயனை பற்றி தெரியல. இன்னைக்கு அவர் தன்னுடைய செயலறிக்கையை வாசித்த போது ஆச்சரியமும் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படியும் கூட ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு. பொதுவாக மனைவியை வந்து மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். நான் சூலூரில் இருக்கவங்கள சொல்ல, வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து தப்பிச்சு சரியாக போகணும் இல்லைங்களா. ஏமா நாங்கள்லாம் ஒய்ஃபை மதிக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. பொதுவாக மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். ஓகே, இந்த வண்டியெல்லாம் அர்ஜென்ட்டாக எடுக்கணுமா பார்த்தீங்களா. அதாவது TN 42 4397 நம்பர், அடுத்தது 7770 நம்பர், அடுத்தது 7977 நம்பர். இந்த வண்டிகளை கொஞ்சம் அவசரமாக எடுக்கணுமா. யாராவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. ஆனால் கீழே ஒரு விசேஷம் கூட இருக்காட்டிருக்கு. வளைகாப்போ ஏதோ நடந்துட்டுருக்காது. ஆக எதில் விட்டுருக்கோங்க? நாட்ராயன். அப்போது நாட்ராயன் அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அவர் அந்த செயலறிக்கையை வாசித்த பொழுது அவர் ஆரம்பம் சூப்பருங்க. அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இருக்காங்களா? சரி, நான் இதை வாசித்து முடிக்கிற போது எந்திரிச்சு நிற்கணும் நீங்கள், நான் சொல்லி முடிக்கிற போது. அவர் வந்த உடனே சொன்னார் என்ன தெரியுங்களா, அழகாக இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பொழுதுமே பெண்கள் வந்து மதிப்பு கொடுக்கின்ற ஆண், அது சகோதரனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வணங்குவார்கள். அந்த வகையில் நாட்ராயன் அவர்கள் வாசிக்கும் போது முதல்ல சொன்னது, என்னை ஆசீர்வதித்த என்னுடைய மனைவி மக்களுக்கு என்று ஆரம்பித்தது ஆச்சரியத்தை வர வைத்தது. அடுத்தது இன்னொன்னுலையும் ஆரம்பித்தார், சிவபெருமானை. ஏன்னா இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை ஆட்டி கொண்டிருப்பவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆக அந்த சிவபெருமானுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய தாய் தந்தையும் வணங்கி இருக்கிறார். உள்ளபடியே உங்களுடைய பணி வெகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கிறது. அவருக்கு பரிபூர்ணமாக இன்னொரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொருத்தர் இங்கே என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்திருப்பது யார் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஜினியர் குமரேசன் அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் எத்தனை நேரம் பேசணும்னு கேட்ட, பொதுவாகவே பேச்சாளர்களுக்கு மைக்கு கிடைச்சதுன்னா நிறுத்த மாட்டோம். ஆக எத்தனை நேரம் பேசணும்னு நான் கேட்காததுக்கு முன்னையே நம்முடைய விஜயகுமார் என்ன அப்படியே அக்கா ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எத்தனை நிமிஷம் பேசுவேங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய பார்வையை பொறுத்தும் உங்களுடைய அந்த அணுகுமுறையை பொறுத்தும் என்னுடைய பேச்சு அமையும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக விரைவில் முடித்து கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் மேடைகளில் போய் எத்தனை நேரம் பேசலான்னு கேட்போம். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி இருந்த ஆர்கனைசர் எந்திரிப்பார், நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணால் பேசுங்கம்மா, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிற மேடைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆக அந்த மாதிரி மேடைகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த மேடைகளிலே இது வித்தியாசமான மேடை. கட்டிடம் கட்டுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பிற்பாடு அதற்கு மேல் எழுப்பப்படுகின்ற கட்டிடம் எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் பொறியியல் பட்டதாரிகள், அதுவும் கட்டிடக்கலையை சார்ந்து எடுத்திருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா, நீங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களில் யார் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் வாழவில்லை, குடும்பங்கள் வாழ்கின்றது. தனித்தனி மனுஷன் வாழல, குடும்பங்கள் வாழ்ந்து குடும்பங்களே கோயில்கள் என்று இந்தியா எடுத்துக்காட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த கோயில்களை கட்டுகின்ற புண்ணியவான்கள் நிச்சயமாக கட்டிடக்கலை நிபுணர்கள் தான். இது நீங்கள் பலமாக கைத்தட்டிக்கணும், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ண. எப்பொழுதுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க.
நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கலக்கி போடுறீங்க. ஒரு காலத்தில் எங்கள் மாமனார் சொல்லுவார், எங்கள் வீடு கட்டுறக்குள்ளே அந்த இன்ஜினியரும் ஒரு வழி ஆயிட்டார், மேஸ்திரியும் ஒரு வழி ஆயிட்டார். பெட்டி போட்டு தான் கலவை போடணுன்ட்டு சொல்லி இப்போல்லாம் அந்த பெட்டி போடுற சிஸ்டம் இருக்கான்னு கூட தெரியாது. பெட்டிக்குள்ளே கலவையை கலக்கி அவன் பெட்டியில் கலவை கலக்கலன்னு தூக்கி வீசிட்டாரு. அந்த வானொலிப்பையும் அந்த கட்டையும், இந்த என்னது தமிஸ் கட்டையா, அந்த கட்டையும் தூக்கி வீசிட்டார். ஆக அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஆட்களையும் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட ஒரு அறம் சார்ந்து செய்கின்ற பணி தான் உங்களுடையது. இன்ஜினியர் ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை நாங்கள் அவரை எப்போவுமே பெர்ஃபெக்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் லைன்ஸில் இருந்திருக்கேன். ஆக நான் அவர் வந்து கவர்னராக நின்னப்போ அவரை அறிமுகம் செய்தது நான் தான். ஆனால் அது அவர் நல்ல வேளை அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில். ஆனால் அவரும் ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவர் பல்வேறு விஷயங்களில் குறிப்பிட்ட போது உங்கள் சூலூர் கட்டிட அரிமாசம் இந்த சங்கத்தை பற்றியும் கூட சொன்னார். வெகு சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணி என்று அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆக இப்படி நிறைய விஷயம் சொல்லாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நம்முடைய கர்மவீரர் காமராசர் அவர் காலத்தில் 9 அணைகள் கட்டப்பட்டது. அந்த 9 அணைகள் கட்டப்பட்டது யாருங்க கட்டினது? நீங்கள் தாங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவிலே வளமான தண்ணீர் கிடையாது. நம்ம எத்தனை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், அங்கே தண்ணி இல்லை இங்கே தண்ணி இல்லை, அதெல்லாம் சும்மாங்க. எங்கே தண்ணி இருக்கோ இல்லையோ இறைவன் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பான். அதுதான் வாழ்க்கை எப்பொழுதும் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டியது தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் சிம்பிள் அண்ட் ஆல்சோ there is a love in the life. இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே காதல் இருக்கிறது. யாராவது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை காதலிக்கலைங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமாதான்னு எல்லாம் யோசிக்கக்கூடாது. தாராளமாக கை தூக்கலாம். இல்லை, சும்மா ஒரு எப்போவாவது அது நம்ம ரசிச்சிருப்போம். ஒய்ஃபை சொல்லாமல் தெரியாமல் வேணா இருக்கலாமே ஒழிய. நீங்கள் பார்த்துருக்கீங்களா வயசான பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாவை பார்த்தா தெரியும். தாத்தா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு, பாட்டி வருவார். பாட்டி வந்து வெத்தலைப்பாக்கு கொட்டிகிட்டு இருக்கும். அப்போ கொட்டிகிட்டு இருக்கிற பொழுது தாத்தா அங்கேருந்து சேரில் உட்காந்துட்டு அந்த ஆடுற சேரில் உட்காந்துட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு இலை எனக்கு கொஞ்சம் வெத்தலை தர்றியா அப்படி, இத்தனை வயசாகி உனக்கு இது ஒன்று தானாக்கும் அப்படின்னு போவாங்க. ஆனாலும் அந்த உலக்கையில் துளியூண்டு ஒட்டிட்டு இருக்கும் பாருங்களேன், அதை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். உள்ளே போகிற போது தாத்தாவை ஏங்கடா இலை வாயத்தரன்னு இதுவும் ஏழைங்கோ வாயத்தர அப்படின்னு சொல்லி அந்த இத்தினோண்டு வெத்தலையை போட்டுட்டு போகுது பாருங்களேன். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை வந்து அப்படி கொண்டாடுவது தான் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கிறது. இல்லைங்களா? அதான் லைஃபு. நீங்கள் நம்ம எத்தனை பேருங்க மாமியார் மாமனாரை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு. என்ன தெரியுங்களா? பையனை பெற்றவங்கெல்லாம் பாவம், பொண்ணை பெற்றவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பொண்ணோட மாமியார் மாமனாரை வந்து பொண்ணு மதிக்கிறது இல்லை அப்படின்னு. இது புரிஞ்சுதா இந்த விஷயம் உங்களுக்கு? இருக்கா? ஏன்னா மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை. இது நான் ஏன்னா எல்லோரும் பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால சொல்கிறேன். மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை, மாமியாரை மருமகளை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி காலம் காலமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லைங்களே லைஃபு. எல்லாருமே பொண்ணு தானே. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பொழுது வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் இருக்குது, எத்தனை கொண்டாட்டம் இருக்கு. இந்த ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன், அந்த பையன் அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி நான் வெளியில் போகணும்னு சொன்னானா. உடனே அந்த அப்பாவும் சொன்னாராம், சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போனோடனே இந்த பையன் பார்த்துருக்கான், குளத்துல பசங்கள்லாம் குதிச்சு குதிச்சு ஆடுதுங்க, மீன் எடுத்து பிடிச்சி அப்படி விடுது. அடுத்தது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கிள்ளி வச்சுட்டு ஓடுறான். இப்படி நிறைய பார்க்குறான். அப்புறம் மரத்தடியில் ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு தூங்குது, அவங்க அம்மா பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் நடந்து போகிறாங்க, செருப்பு இல்லாமல் போகிறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து கேட்டார், டேய் நான்லாம் உன்னை பாடுறா ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறேன், தனி ரூம் கொடுத்துருக்கேன், தனியாக மொபைல் வச்சுருக்கேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்புறம் அப்பா கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னா பையன். ஏண்டான்னு பையன் சொன்னான், அப்பா
நம்ம பணக்காரங்க இல்லைப்பா. நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் காமிச்ச பார்த்தியா? நான் எனக்கு வீட்டுக்குள்ளே இத்தினூண்டு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது, 16க்கு 10 அடி ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஆனால் அங்கே வெளியே பாருப்பா, அவ்வளோ பெரிய குளம், குளத்தில் எத்தனை பேர் குளிக்கிறாங்கப்பா அப்படின்னா. சரி, அடுத்தது அப்படின்னு அடுத்தது சொன்னான் பையன், அப்பா நமக்கெல்லாம் மீன் வந்து நீ வெளியிலிருந்து பிடிச்சிட்டு வந்து செத்த மீனை எடுத்துகிட்டு வர, ஆனால் அவன் உயிரோடு பிடிச்சி சாப்பிட்றான் பாருப்பா, அங்கேயே வாட்டி சாப்பிட்றான் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொன்னான்னா. இன்னொன்று, நமக்கு வந்து வீட்டில் பெட்ரூம் ஏசி ரூம் தான் இருக்குது, ஆனால் அவனுக்கு வானமே எல்லையாக இருக்குது, காற்றே ஏசியாக இருக்குது, தென்றல் காற்றே ஏசியாக இருக்குது. ஆக உள்ளபடியே பார்த்தோன்னு சொன்னால் அவங்க தான்ப்பா பணக்காரங்க, நம்ம ஏழைகள்னு சொன்னான். அப்போ வாழ்க்கை எப்படின்னா பார்க்குற பார்வையில் தாங்க, அதில் தான் இருக்குது வாழ்க்கை. வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் மிக சந்தோஷமாக தான் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க பல கட்டிடங்களை பற்றி சகோதரி அவர்கள் பேசும்போதும் கூட ராஜராஜ சோழனுடைய கட்டிடத்தை பற்றி சொன்னாங்க. ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோவில் மாதிரியே மகன் ராஜேந்திர சோழன் ஜெயங்கொண்டத்தில் கட்டுகின்றான் ஒரு அற்புதமான கோவில் ஒன்று. அந்த கோவிலில் என்ன தெரியுங்களா, ஒரு விசேஷம், ரொம்ப பெரிய விசேஷம். ஆனால் அது மறைக்கப்பட்டது காலத்தால், வரலாறு மறைச்சிருச்சு. என்னன்னா, எங்கே வந்து அப்பா மகன் ஒத்துமையாக இருந்தாங்க, ஆனால் கூட இருந்தவங்கெல்லாம் தூண்டி விட்டு அந்த கோயிலுக்கு சரியான ஒரு முறையான ஒரு பூஜைகளை நடக்க விடாமல் பண்ணி அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஆவுடையார் எப்படின்னா, நம்ம ராஜராஜ சோழன் கட்டி இருக்கின்ற அந்த கோவிலில் இருக்கின்ற ஆவுடையாரை விட பெருசு. இந்த ஆவுடையார்னா கீழே இருக்கிற பீடம், அது வந்து இங்கே இருக்கிறத விட அது பெருசு. அங்கே லிங்கம் தான் பெருசே ஒழிய இது அவ்வளோ பெரிய கோயில் இது. ஆக அந்த கோயில் அடுத்தது பார்த்தோன்னா அங்கே முன்னாடி இருக்கிற நந்தியும் அப்படிதான், பெரிய நந்தி. அது போக வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த யாழி கிணறு ஒன்று இருக்குது. உள்ளே போய் ரொம்ப சிம்பிளுங்க, இது எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கட்டினது தான். அது தண்ணி எல்லாம் சேர்ந்து, ஊர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்ந்து குப்பையை வடிகட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ளே போய் உள்ள தேங்குற மாதிரி வடிவமைத்திருக்கின்றான் என்றால் எத்தனை காலமானாலும் இன்ஜினியர்ஸ் கிரேட்டு தான். ஏன்னா என்ன, நீங்கள் டிகிரி வாங்கிட்டு வந்து இன்ஜினியர் ஆகிருக்கீங்க, அவங்க டிகிரி வாங்காமல் இன்ஜினியர்ஸாக இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. ஆக இப்போ தீபன் டைம் ஆச்சா பார்த்துக்கோ, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோ அவர். ஆக இப்படி தான், இதுதாங்க வாழ்க்கை வந்து ஒரு கொண்டாட்டம் வாழ்க்கை. நம்ம வீட்லேயே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் கிளம்புறேன், எப்போவுமே மற்றவங்க கதையை விட நம்ம கதை ரொம்ப கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னோட கதை, காலையில் நடந்த இன்சிடெண்ட்டு, ஃபோன் வந்தது, நான் கிளம்பிட்டேங்கன்னு சொன்னேன். ரெட் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ரெட் டாக்ஸிக்கு நான் வர்றேங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு ரெட் டாக்ஸியில் ஏறியாச்சு. பாப்பநாயக் பாளையம் வந்து தான் ஃபோன் கையில் இல்லைங்கிறதே தெரியுது. எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கிறேன் ஃபோனு, மனுஷன் ஃபோனே எடுக்கலை. எப்போவுமே நான் ஃபோன் பண்ணால் தலையை சுற்றி வீசி எங்காவது வச்சிருவாரோ என்னமோ தெரியாது, அவரோட ஃபோனே எடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட 15 ஃபோன் அடித்தும் ஃபோன் எடுக்கல. என்னோடய ஃபோனுக்கு அடித்தா அது வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு பக்குங்குது. ஏன்னா ஃபோனில் அத்தனையும் அதில் தான் இருக்குது. அதற்கு பிற்பாடு எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு கூப்பிட்டு இதெல்லாமே நடக்குதுங்க. ஆனாலும் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அதையெல்லாம் கடந்தும் கூட ஃபோனே தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் வந்து பேசுகின்றோம் என்கின்ற அந்த சந்தோஷம், அதுதான் வாழ்க்கையை கொண்டாடுகின்ற தருணம். இது இப்படி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். இப்போது இன்னொன்றுங்க, வீட்டில் கல்யாணம் ஆனப்போ வேணால் நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கம்மா, நீ செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் நீ தண்ணி சூடு பண்ணாலும் கூட நல்லா இருக்கும்பாங்க. ஆமாம் தானே? ஓ, நீங்கள் அனுபவம். அடுத்தது ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க, நீ காஃபி வச்சேன்னா அப்போ தான் அந்த பொண்ணு காஃபி வச்சுக்க கற்றுருக்கும், காஃபி வச்சா சூப்பர்ம்பாங்க.
இதெல்லாமே நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். ரெண்டாவது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். ஏங்க இந்த குழந்தை கத்துது பாருங்களேன் அப்படின்னு, ஏன் நீ பார்க்க மாட்டேயான்னு ஆரம்பித்து அப்படியே போகும். உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படி சண்டை போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே நடக்கும். ஆனாலும் கூட வெளியில் போகிற போது என்ன தெரியுங்களா, 2 குழந்தை ஆயிருந்தாலும் ஒன்றை வந்து தான் தூக்கிக்குவான், அடுத்தது ஒன்று வந்து பொண்ணு அவங்க ஒய்ஃப் தூக்கிக்குவாங்க. தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே அத்தனை சண்டை இருக்கும். ஆனால் வெளியில் வந்தோடனே இவங்கள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சலோடு இருப்பாங்க பாருங்க. அதுதான் இங்கே லைஃபு, வாழ்க்கை கொண்டாட்டம் எப்படி பாருங்களேன் இருக்கு இல்லையா? இப்போ எங்கள் குப்பளிங்க அண்ணன்னு ஒருத்தர், நாங்கள் ஆரம்பத்தில் பட்டிமன்றம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னார். அது இங்கே நகைச்சுவைக்காக சொல்கிறேன் நான். அவர் கல்யாணம் ஆன புதுசில் முதலிரவு, கல்யாணம் ஆன புதுசில் தானே முதலிரவு வரும் இல்லையா? அப்போது என்ன பேசியிருக்காருன்னா, ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்கார், ஏமா உனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டிருக்கார். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மாமா பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தானா அது ஒன்றா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா எல்லாருமே அப்படி தானே யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டார். பேசின உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, மாமா ரொம்ப சிம்பிள், நீ பைத்தியகார ஆஸ்பத்திரியில் ஆம்பளை வார்டில் இருந்த, நான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பொம்பளை வார்டில் இருந்த, இதான் மாமா அப்படின்னு. ஆக லைஃப் அப்படி தாங்க, லைஃப் அப்படி தான். எல்லாருமே பைத்தியமாக தான் இருக்கும். நம்முடைய அவங்க மனைவி மேல் கணவன் பைத்தியமாகவும், மனைவியின் மேல் கணவன் மேல் மனைவி பைத்தியமாகவும் இருக்கும்போது பொசசிவ் வரும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இருப்பது தான் குடும்பம். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வரும். அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும் போதெல்லாம் எப்போவுமே என்னென்னா ஒயாசிஸ் அண்ட் டெசார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு சோலை நமக்குள்ளே வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. அது என்னென்னா, இப்போ ஒரு நிறைய பேருக்கு இப்போ கட்டடங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தொழிலையே ரொம்ப பீக்கில் போகிற போது ஆஹான்னும் போயிடாமல், கீழே போகிற போது ஓஹோன்னு போயிடாமல் இருந்தோன்னாவே லைஃப் எவர் கிரீன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆக கரிகால் சோழன் கட்டியதும் அந்த கட்டிடத்தை இன்னைக்கும் வரைக்கும் அந்த அணை கட்டி எப்படி கட்டப்பட்டது என்கின்ற சீக்ரெட்டும் கூட தெரியாமல் இருக்குன்னா, இன்ஜினியர்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பீரம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா? மகாநதின்னு ஒரு ரிவர், நீங்கள்லாம் அங்கே போய் பார்க்கணும். மகாநதி பெரிய ஆறு. எங்கள் அண்ணா ஒரிசாவில் இருந்த போது அந்த மகாநதி பார்த்துருக்கேன் நான். மகாநதிக்கு குறுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட நம்ம சூலூரில் ஆரம்பித்து அங்கே போகணும், கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்குமே போகும் அந்த மகாநதி. அதில் குறுக்க அணைக்கட்டு கட்டியிருப்பவன் யார் என்று சொன்னால் ஒரு தமிழன் என்பதிலே நாம் பெருமை கொள்ளலாம். ஆக இப்படி தாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் குஜராத்தில் வந்து ராணிக்கே வாவ்னு ஒன்று இருக்குது. நான் சமீபத்தில் அது தினகரன் ஆன்மீக இதழுக்கும் கூட எழுதி அனுப்பிச்சிருக்கேன் நான். அது வரும், விரைவில் வரும். அது ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோங்க, பொதுவாக சொல்கிறோம், இப்போது கண்ணகி வந்து கோவலனுக்காக போய் வாதாடினதும் உண்டு. மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு யாரு, ஷாஜஹான்னு சொல்கிறது. அது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அது எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் கட்டி இருந்தாலும் கூட இன்னைக்கு இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இறந்த மனைவிக்கு அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எதுக்குங்க? அதையும் பார்க்க விடாமல் ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது. அழுவது அல்ல ஆண்கள், ஆச்சரியத்தை உண்டு பண்ணுபவர்கள் தான் ஆண்கள் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை. அதில் குறிப்பாக இன்ஜினியர்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆக அந்த ராணிக்காவா வந்து தன்னுடைய கணவன் இறந்துடுறாரு. இறந்த பிற்பாடு குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தண்ணி கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணி கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மனைவி உதயமதி
என்ன கட்டினா அப்படின்னா, கிணறு கட்டினால் கிட்டத்தட்ட 14 அடுக்கு கீழே போகுது கிணறு கட்டி குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தண்ணீர் தேவையை நிறைவு செய்தால் ஒரு பெண் என்று சொன்னால், கணவன் இறந்ததற்காக அவன் நினைவாக ஒரு கிணறை கட்டிய பெண் எங்கே? தன்னுடைய காதல் மனைவி, அதுவும் 14வது பிரசவத்தில் இறந்த மும்தாஜுக்காக கட்டிய அந்த தாஜ்மஹால் எங்கே? ஷாஜகான் எங்கே? இதுதான் இந்த கம்பேரிசனுங்க. அறம் என்பது எங்கே போற்றப்படுகிறது என்று சொன்னால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பிறருக்கு உதவியாக இருக்கின்ற பொழுதுதான் அது அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆக நீங்கள் செய்கின்ற தொழில், அது தொழில் உங்களுக்கு, ஆனால் அது அறம் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நிறைவாக கண்ணதாசனினுடைய, ஏன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்க தருணம், கண்ணதாசனினுடைய ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது கண்ணதாசன்கிட்ட போய் கண்ணதாசனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே அவர் வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் சொல்றாரு, வாழ்க்கைனா என்னங்கிறது அட்டகாசமான பதில்க. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பென சொல்வது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பின் பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது இருக்குது, அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது வாழ்க்கை என்றால் நீ யார் என்று இறைவனை கேட்டேன். சற்றே காதருகே வந்து என் காதிலே சொன்னான், அந்த அனுபவமே நான் தானடா என்று சொன்னான். ஆக லைஃப் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். ஆக வாழ்க்கையை அனுபவித்து பார்க்க வேண்டும். வெளியில் நிற்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காருங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவர். யாவினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கு வேண்டினேன் வெற்றி, வேண்டினேன் என கருளி நல் காளி. தடுத்து நிற்பது தெய்வம் அதேனும், சாரும் மானுடமேனும், படுத்து மாய்ப்பெள் அருட்பெரும் காளி. பாரில் வெற்றி என கூறுமாறே. எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி, எதிலும் வெற்றி, கண்ணும் ஆறுயிரும் என நின்றால் காளித்தாய் அங்கென கருள் செய்வாள். மண்ணும் காற்றும் வானும் கடலும் வந்து வணங்கி நில்லாவோ என்று பாடிய எனது சர்க்குரு மகாகவி பாரதியாரின் திருப்பாதங்களை தொழுது வணங்குகின்றேன். போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சூலூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் இந்த பதவியேற்பு விழா நிச்சயமாக ஒரு திருமண வைபவத்தை போன்று நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு ஒழுங்குமுறையுடனும் நடந்து கொண்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லலாம். இந்த சங்கத்திற்கு இப்பொழுது புதிய தலைவராக உங்கள் அனைவராலும் ஒருமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஜினியர் சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி இது வாழ்த்து அவங்களுக்கு. சிற்பி என்பது உங்களுடைய தொழிலான்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, அது அடைமொழின்னு சொன்னார். உள்ளபடியே பார்த்தோன்னா சிற்பி அப்படிங்கிறது அடைமொழியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, சிற்பிக்கு என்று ஒரு இலக்கணம் உண்டு. எந்த சிற்பியும் ஒரு கல்லை செதுக்கின்ற போது அந்த சிற்பத்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த சிற்பத்தை அப்படியே பூசி மெழுகி கொடுத்துட மாட்டான். என்ன பண்ணுவானா, அந்த உடஞ்ச பின்னமான அந்த சிற்பத்தை வெளியே போட்டுட்டு அல்லது படிக்கல்லாகனது கிடத்திட்டு மீண்டும் சிற்பத்தை உருவாக்குகின்றவன் தான் உண்மையான சிற்பியாக கருதப்படுகின்றான். அந்த அளவிலே
தன்னுடைய தொழிலை அறம் சார்ந்து செய்கின்றார் என்பதால் அவருக்கு அவருடைய கம்பெனி நேம் சிற்பியாக இருந்தாலும் கூட இந்த பதவியேற்பு விழாவிலே இவர் தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருப்பதால் நிச்சயமாக அறம் சார்ந்த தலைவராக இருக்க என்னுடைய மனப்பூர்வமான எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணைத் தலைவர் திரு தேவானந்த் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் திரு நாட்ராயன், பொருளாளர் சரவணகுமார், துணை செயலாளர் இன்ஜினியர் எம் சிவக்குமார், துணை பொருளாளர் சதீஷ்குமார், மக்கள் தொடர்பு அலுவலர் விஜயராமு, இவங்க அத்துணை பேருக்குமே 7 பேர் மொத்தம். இவங்க 7 பேரும் தங்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் இணைந்து கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நம்முடைய அனைவரின் வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே ஒரு அழகான ஒரு பொதுவாக மாஸ்டர் ஆஃப் செர்மனிங்கிறது ரொம்ப சிரமமான பணி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா தொகுத்து வழங்குபவரே ஒரு 10 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சிறப்பு அழைப்பாளர் ஒரு அரை மணி நேரம் தான் பேசணும். தொகுத்து வழங்குறவர் முழுக்க பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா நச்சுன்னு அழகாக பேசி கொண்டிருக்கின்ற, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பசுமை நிழல் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தட்டு பலமா இல்லையே. அடுத்து இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்க. நான் இவருடைய நிகழ்ச்சியை, அதாவது இவர் எனக்கு இன்விடேஷன் இங்கே சூலூரில் நான் ஒரு சொந்த நிகழ்வுக்காக வந்திருந்தேன். அப்போ கொண்டு எங்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கறக்காக இன்ஜினியர் நாட்ராயன் செயலாளரும் குமரேசன் அவர்களும் வந்தாங்க. மேனாள் தலைவர் பட்டய செயலாளர் கொடுத்துட்டு போகிற போதும் கூட எனக்கு அவரை பற்றி நான் அவ்வளவா நாட்ராயனை பற்றி தெரியல. இன்றைக்கு அவர் தன்னுடைய செயலறிக்கையை வாசித்த போது ஆச்சரியமும் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படியும் கூட ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு. பொதுவாக மனைவியை மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். நான் சூலூரில் இருக்கவங்கள சொல்ல, வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து தப்பிச்சு சரியாக போகணும் இல்லைங்களா. ஏமா நாங்கள்லாம் ஒய்ஃபை மதிக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. பொதுவாக மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். ஓகே, இந்த வண்டியெல்லாம் அர்ஜென்ட்டாக எடுக்கணுமா பார்த்தீங்களா. அதாவது TN 42 4397 நம்பர், அடுத்தது 7770 நம்பர், அடுத்தது 7977 நம்பர். இந்த வண்டிகளை கொஞ்சம் அவசரமாக எடுக்கணுமா. யாராவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. ஆனால் கீழே ஒரு விசேஷம் கூட இருக்காட்டிருக்கு. வளைகாப்போ ஏதோ நடந்துட்டுருக்காது. ஆக எதில் விட்டுருக்கோங்க? நாட்ராயன். அப்போது நாட்ராயன் அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அவர் அந்த செயலறிக்கையை வாசித்த பொழுது அவர் ஆரம்பம் சூப்பருங்க. அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இருக்காங்களா? சரி, நான் இதை வாசித்து முடிக்கிற போது எந்திரிச்சு நிற்கணும் நீங்கள், நான் சொல்லி முடிக்கிற போது. அவர் வந்த உடனே சொன்னார் என்ன தெரியுங்களா, அழகாக இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பொழுதுமே பெண்கள் மதிப்பு கொடுக்கின்ற ஆண், அது சகோதரனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வணங்குவார்கள். அந்த வகையில் நாட்ராயன் அவர்கள் வாசிக்கும் போது முதல்ல சொன்னது, என்னை ஆசீர்வதித்த என்னுடைய மனைவி மக்களுக்கு என்று ஆரம்பித்தது ஆச்சரியத்தை வர வைத்தது. அடுத்தது இன்னொன்னுலையும் ஆரம்பித்தார், சிவபெருமானை. ஏன்னா இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை ஆட்டி கொண்டிருப்பவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆக அந்த சிவபெருமானுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய தாய் தந்தையும் வணங்கி இருக்கிறார். உள்ளபடியே உங்களுடைய பணி வெகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கிறது. அவருக்கு பரிபூர்ணமாக இன்னொரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொருத்தர் இங்கே என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்திருப்பது யார் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஜினியர் குமரேசன் அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் எத்தனை நேரம் பேசணும்னு கேட்டேன். பொதுவாகவே பேச்சாளர்களுக்கு மைக்கு கிடைச்சதுன்னா நிறுத்த மாட்டோம்.
ஆக எத்தனை நேரம் பேசணும்னு நான் கேட்காததுக்கு முன்னையே நம்முடைய விஜயகுமார் என்ன அப்படியே அக்கா ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எத்தனை நிமிஷம் பேசுவேங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய பார்வையை பொறுத்தும் உங்களுடைய அந்த அணுகுமுறையை பொறுத்தும் என்னுடைய பேச்சு அமையும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக விரைவில் முடித்து கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் மேடைகளில் போய் எத்தனை நேரம் பேசலான்னு கேட்போம். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி இருந்த ஆர்கனைசர் எந்திரிப்பார், நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணால் பேசுங்கம்மா, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிற மேடைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆக அந்த மாதிரி மேடைகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த மேடைகளிலே இது வித்தியாசமான மேடை. கட்டிடம் கட்டுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பிற்பாடு அதற்கு மேல் எழுப்பப்படுகின்ற கட்டிடம் எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் பொறியியல் பட்டதாரிகள், அதுவும் கட்டிடக்கலையை சார்ந்து எடுத்திருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? நீங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களில் யார் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் வாழவில்லை, குடும்பங்கள் வாழ்கின்றது. தனித்தனி மனுஷன் வாழல, குடும்பங்கள் வாழ்ந்து குடும்பங்களே கோயில்கள் என்று இந்தியா எடுத்துக்காட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த கோயில்களை கட்டுகின்ற புண்ணியவான்கள் நிச்சயமாக கட்டிடக்கலை நிபுணர்கள் தான். இது நீங்க பலமா கை தட்டிக்கணும், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ண. எப்பொழுதுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கலக்கி போடுறீங்க. ஒரு காலத்தில் எங்கள் மாமனார் சொல்லுவார், எங்கள் வீடு கட்டுறக்குள்ளே அந்த இன்ஜினியரும் ஒரு வழி ஆயிட்டார், மேஸ்திரியும் ஒரு வழி ஆயிட்டார். பெட்டி போட்டு தான் கலவை போடணுன்ட்டு சொல்லி இப்போல்லாம் அந்த பெட்டி போடுற சிஸ்டம் இருக்கான்னு கூட தெரியாது. பெட்டிக்குள்ளே கலவையை கலக்கி அவன் பெட்டியில் கலவை கலக்கலன்னு தூக்கி வீசிட்டாரு. அந்த வானொலிப்பையும் அந்த கட்டையும், இந்த என்னது தமிஸ் கட்டையா, அந்த கட்டையும் தூக்கி வீசிட்டார். ஆக அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஆட்களையும் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட ஒரு அறம் சார்ந்து செய்கின்ற பணி தான் உங்களுடையது. இன்ஜினியர் ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை நாங்கள் அவரை எப்போவுமே பெர்ஃபெக்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் லைன்ஸில் இருந்திருக்கேன். ஆக நான் அவர் கவர்னராக நின்னப்போ அவரை அறிமுகம் செய்தது நான் தான். ஆனால் அது அவர் நல்ல வேளை அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில். ஆனால் அவரும் ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவர் பல்வேறு விஷயங்களில் குறிப்பிட்ட போது உங்கள் சூலூர் கட்டிட அரிமாசம் இந்த சங்கத்தை பற்றியும் கூட சொன்னார். வெகு சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணி என்று அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆக இப்படி நிறைய விஷயம் சொல்லாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நம்முடைய கர்மவீரர் காமராசர் அவர் காலத்தில் 9 அணைகள் கட்டப்பட்டது. அந்த 9 அணைகள் கட்டப்பட்டது யாருங்க கட்டினது? நீங்கள் தாங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவிலே வளமான தண்ணீர் கிடையாது. நம்ம எத்தனை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், அங்கே தண்ணி இல்லை இங்கே தண்ணி இல்லை, அதெல்லாம் சும்மாங்க. எங்கே தண்ணி இருக்கோ இல்லையோ இறைவன் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பான். அதுதான் வாழ்க்கை எப்பொழுதும் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டியது தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் சிம்பிள் அண்ட் ஆல்சோ there is a love in the life. இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே காதல் இருக்கிறது. யாராவது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை காதலிக்கலைங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமாதான்னு எல்லாம் யோசிக்கக்கூடாது, தாராளமாக கை தூக்கலாம். இல்லை, சும்மா எப்போவாவது அது நம்ம ரசிச்சிருப்போம். ஒய்ஃபை சொல்லாமல் தெரியாமல் வேணா இருக்கலாமே ஒழிய. நீங்கள் பார்த்துருக்கீங்களா வயசான பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாவை பார்த்தா தெரியும். தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, பாட்டி வருவார். பாட்டி வெத்தலை பாக்கு கொட்டிட்டு இருக்கும். அப்போ கொட்டிட்டு இருக்கிற பொழுது தாத்தா அங்கிருந்து சேரில் உட்காந்துட்டு அந்த ஆடுற சேரில் உட்காந்துட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வெத்தலை தர்றியா அப்படி, இத்தனை வயசாகி உனக்கு இது ஒன்று தானாக்கும் அப்படின்னு போவாங்க. ஆனாலும் அந்த உலக்கையில் துளியூண்டு ஒட்டிட்டு இருக்கும் பாருங்களேன், அதை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். உள்ளே போகிற போது தாத்தாவை ஏங்கடா வாயத்தரன்னு இதுவும் ஏழைங்கும் வாயத்தர அப்படின்னு சொல்லி அந்த இத்தினோண்டு வெத்தலையை போட்டுட்டு போகுது பாருங்களேன். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை அப்படி கொண்டாடுவது தான் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கிறது.
இல்லைங்களா? அதான் லைஃபு. நீங்கள் நம்ம எத்தனை பேருங்க மாமியார் மாமனாரை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு. என்ன தெரியுங்களா? பையனை பெற்றவங்கெல்லாம் பாவம், பொண்ணை பெற்றவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பொண்ணோட மாமியார் மாமனாரை பொண்ணு மதிக்கிறது இல்லை அப்படின்னு. இது புரிஞ்சுதா இந்த விஷயம் உங்களுக்கு? இருக்கா? ஏன்னா மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை. இது நான் ஏன்னா எல்லோரும் பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால சொல்கிறேன். மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை, மாமியாரை மருமகளை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி காலம் காலமாக இருந்துட்டுருக்கு. அப்படி இல்லைங்களே லைஃபு. எல்லாருமே பொண்ணு தானே. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற பொழுது வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் இருக்குது, எத்தனை கொண்டாட்டம் இருக்குது. இந்த ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன், அந்த பையன் அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி நான் வெளியில் போகணும்னு சொன்னானா. உடனே அந்த அப்பாவும் சொன்னாராம், சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போனோடனே இந்த பையன் பார்த்துருக்கான், குளத்துல பசங்கள்லாம் குதிச்சு குதிச்சு ஆடுதுங்க, மீன் எடுத்து பிடிச்சி அப்படி விடுது. அடுத்தது ஒரு பையன் ஒரு பொண்ணை கிள்ளி வச்சுட்டு ஓடுறான். இப்படி நிறைய பார்க்குறான். அப்புறம் மரத்தடியில் ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு தூங்குது, அவங்க அம்மா பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் நடந்து போகிறாங்க, செருப்பு இல்லாமல் போகிறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு கேட்டார், டேய் நான்லாம் உன்னை பாடுறா ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறேன், தனி ரூம் கொடுத்துருக்கேன், தனியாக மொபைல் வச்சுருக்கேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்புறம் அப்பா கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னா பையன். ஏண்டான்னு பையன் சொன்னான், அப்பா நம்ம பணக்காரங்க இல்லைப்பா, நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் காமிச்ச பார்த்தியா, எனக்கு வீட்டுக்குள்ளே இத்தினூண்டு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது, 16க்கு 10 அடி ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஆனால் அங்கே வெளியே பாருப்பா அவ்வளோ பெரிய குளத்துல எத்தனை பேர் குளிக்கிறாங்கப்பா அப்படின்னா. சரி அடுத்தது அப்படின்னு அடுத்தது சொன்னான் பையன், அப்பா நமக்கெல்லாம் மீன் நீ வெளியிலிருந்து பிடிச்சிட்டு செத்த மீனை எடுத்துகிட்டு வர, ஆனால் அவன் உயிரோடு பிடிச்சி சாப்பிட்றான் பாருப்பா, அங்கேயே வாட்டி சாப்பிட்றான் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொன்னான்னா. இன்னொன்று நமக்கு வீட்டில் பெட்ரூம் ஏசி ரூம் தான் இருக்குது, ஆனால் அவனுக்கு வானமே எல்லையாக இருக்குது, காற்றே ஏசியாக இருக்குது, தென்றல் காற்றே ஏசியாக இருக்குது. ஆக உள்ளபடியே பார்த்தோன்னு சொன்னால் அவங்க தான்ப்பா பணக்காரங்க, நம்ம ஏழைகள்னு சொன்னான். அப்போ வாழ்க்கை எப்படின்னா பார்க்குற பார்வையில் தாங்க, அதில் தான் இருக்குது வாழ்க்கை. வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் மிக சந்தோஷமாக தான் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க பல கட்டிடங்களை பற்றி சகோதரி அவர்கள் பேசும்போதும் கூட ராஜராஜ சோழனுடைய கட்டிடத்தை பற்றி சொன்னாங்க. ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோவில் மாதிரியே மகன் ராஜேந்திர சோழன் ஜெயங்கொண்டத்தில் கட்டுகின்றான் ஒரு அற்புதமான கோவில் ஒன்று. அந்த கோவிலில் என்ன தெரியுங்களா, ஒரு விசேஷம், ரொம்ப பெரிய விசேஷம். ஆனால் அது மறைக்கப்பட்டது காலத்தால், வரலாறு மறைச்சிருச்சு. என்னன்னா எங்கே அப்பா மகன் ஒத்துமையாக இருந்தாங்க, ஆனால் கூட இருந்தவங்கெல்லாம் தூண்டி விட்டு அந்த கோயிலுக்கு சரியான ஒரு முறையான ஒரு பூஜைகளை நடக்க விடாமல் பண்ணி அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஆவுடையார் எப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டி இருக்கின்ற அந்த கோவிலில் இருக்கின்ற ஆவுடையாரை விட பெருசு. இந்த ஆவுடையார்னா கீழே இருக்கிற பீடம், அது இங்கே இருக்கிறத விட அது பெருசு. அங்கே லிங்கம் தான் பெருசே ஒழிய இது அவ்வளோ பெரிய கோயில் இது. ஆக அந்த கோயில் அடுத்தது பார்த்தோன்னா அங்கே முன்னாடி இருக்கிற நந்தியும் அப்படிதான், பெரிய நந்தி. அது போக ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த யாழி கிணறு ஒன்று இருக்குது. உள்ளே போய் ரொம்ப சிம்பிளுங்க, இது எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கட்டினது தான். அது தண்ணி எல்லாம் சேர்ந்து, ஊர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்ந்து குப்பையை வடிகட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ளே போய் உள்ள தேங்குற மாதிரி வடிவமைத்திருக்கின்றான் என்றால் எத்தனை காலமானாலும் இன்ஜினியர்ஸ் கிரேட்டு தான். ஏன்னா என்ன நீங்கள் டிகிரி வாங்கிட்டு இன்ஜினியர் ஆகிருக்கீங்க, அவங்க டிகிரி வாங்காமல் இன்ஜினியர்ஸாக இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. ஆக இப்போ தீபன் டைம் ஆச்சா பார்த்துக்கோ, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோ அவர். ஆக இப்படி தான், இதுதாங்க வாழ்க்கை, ஒரு கொண்டாட்டம் வாழ்க்கை.
நம்ம வீட்லேயே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் கிளம்புறேன். எப்போவுமே மற்றவங்க கதையை விட நம்ம கதை ரொம்ப கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னோட கதை, காலையில் நடந்த இன்சிடெண்ட்டு, ஃபோன் வந்தது, நான் கிளம்பிட்டேங்கன்னு சொன்னேன். ரெட் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ரெட் டாக்ஸிக்கு நான் வர்றேங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு ரெட் டாக்ஸியில் ஏறியாச்சு. பாப்பநாயக்கம்பாளையம் வந்து தான் ஃபோன் கையில் இல்லைங்கிறதே தெரியுது. எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கிறேன் ஃபோனு, மனுஷன் ஃபோனே எடுக்கல. எப்போவுமே நான் ஃபோன் பண்ணால் தலையை சுற்றி வீசி எங்கேயாவது வச்சிருவாரோ என்னமோ தெரியாது, அவரோட ஃபோனே எடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட 15 ஃபோன் அடித்தும் ஃபோன் எடுக்கல. என்னோடய ஃபோனுக்கு அடித்தா அது வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பக்குங்குது, ஏன்னா ஃபோனில் அத்தனையும் அதில் தான் இருக்குது. அதற்கு பிற்பாடு எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு கூப்பிட்டு இதெல்லாமே நடக்குதுங்க. ஆனாலும் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அதையெல்லாம் கடந்தும் கூட ஃபோனே தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் வந்து பேசுகின்றோம் என்கின்ற அந்த சந்தோஷம், அதுதான் வாழ்க்கையை கொண்டாடுகின்ற தருணம். இது இப்படி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். இப்போது இன்னொன்றுங்க, வீட்டில் கல்யாணம் ஆனப்போ வேணால் நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கம்மா, நீ செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் நீ தண்ணி சூடு பண்ணாலும் கூட நல்லா இருக்கும்பாங்க. ஆமாம் தானே? ஓ, நீங்கள் அனுபவம். அடுத்தது ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க, நீ காஃபி வச்சேன்னா அப்போ தான் அந்த பொண்ணு காஃபி வச்சுக்க கற்றுருக்கும், காஃபி வச்சா சூப்பர்ம்பாங்க. இதெல்லாமே நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். ரெண்டாவது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். ஏங்க இந்த குழந்தை கற்றுது பாருங்களேன் அப்படின்னு, ஏன் நீ பார்க்க மாட்டேயான்னு ஆரம்பித்து அப்படியே போகும். உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இப்படி சண்டை போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே நடக்கும். ஆனாலும் கூட வெளியில் போகிற போது என்ன தெரியுங்களா, 2 குழந்தை ஆயிருந்தாலும் ஒன்றை வந்து தான் தூக்கிக்குவான், அடுத்தது ஒன்று வந்து பொண்ணு அவங்க ஒய்ஃப் தூக்கிக்குவாங்க. தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே அத்தனை சண்டை இருக்கும். ஆனால் வெளியில் வந்தோடனே இவங்கள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சலோடு இருப்பாங்க பாருங்க. அதுதான் எங்கள் லைஃபு, வாழ்க்கை கொண்டாட்டம் எப்படி பாருங்களேன் இருக்கு இல்லையா? இப்போ எங்கள் குப்ளிங்க அண்ணன்னு ஒருத்தர், நாங்கள் ஆரம்பத்தில் பட்டிமன்றம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னார். அது இங்கே நகைச்சுவைக்காக சொல்கிறேன் நான். அவர் கல்யாணம் ஆன புதுசில் முதலிரவு, கல்யாணம் ஆன புதுசில் தானே முதலிரவு வரும் இல்லையா? அப்போது என்ன பேசியிருக்காருன்னா, ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்கார், ஏமா உனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டிருக்கார். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மாமா பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தானா அது ஒன்றா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எல்லாருமே அப்படி தானே யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டார். பேசின உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, மாமா ரொம்ப சிம்பிள், நீ பைத்தியகார ஆஸ்பத்திரியில் ஆம்பளை வார்டில் இருந்த, நான் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பொம்பளை வார்டில் இருந்த, இதான் மாமா அப்படின்னு. ஆக லைஃப் அப்படி தாங்க, லைஃப் அப்படி தான். எல்லாருமே பைத்தியமாக தான் இருக்கும். நம்முடைய அவங்க மனைவி மேல் கணவன் பைத்தியமாகவும், மனைவியின் மேல் கணவன் மேல் மனைவி பைத்தியமாகவும் இருக்கும்போது பொசசிவ் வரும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இருப்பது தான் குடும்பம். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வரும். அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும் போதெல்லாம் எப்போவுமே என்னென்னா ஒயாசிஸ் அண்ட் டெசார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு சோலை நமக்குள்ளே வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. அது என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு இப்போ கட்டடங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தொழிலையே ரொம்ப பீக்கில் போகிற போது ஆஹான்னும் போயிடாமல், கீழே போகிற போது ஓஹோன்னு போயிடாமல் இருந்தோன்னாவே லைஃப் எவர் கிரீன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆக கரிகால் சோழன் கட்டியதும் அந்த கட்டிடத்தை இன்னைக்கும் வரைக்கும் அந்த அணை கட்டி எப்படி கட்டப்பட்டது என்கின்ற சீக்ரெட்டும் கூட தெரியாமல் இருக்குன்னா, இன்ஜினியர்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பீரம் நம்மளுக்குள்ளே இருக்கணும்.
இல்லைங்களா? மகாநதின்னு ஒரு ரிவர், நீங்கள்லாம் அங்கே போய் பார்க்கணும். மகாநதி பெரிய ஆறு. எங்கள் அண்ணா ஒரிசால இருந்த போது அந்த மகாநதி பார்த்துருக்கேன் நான். மகாநதிக்கு குறுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட நம்ம சூலூரில் ஆரம்பித்து அங்கே போகணும், கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்குமே போகும் அந்த மகாநதி. அதில் குறுக்க அணைக்கட்டு கட்டியிருப்பவன் யார் என்று சொன்னால் ஒரு தமிழன் என்பதிலே நாம் பெருமை கொள்ளலாம். ஆக இப்படிதாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் குஜராத்தில் வந்து ராணிக்கே வாவ்னு ஒன்று இருக்குது. நான் சமீபத்தில் அது தினகரன் ஆன்மீக இதழுக்கும் கூட எழுதி அனுப்பிச்சிருக்கேன் நான். அது வரும், விரைவில் வரும். அது ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோங்க, பொதுவாக சொல்கிறோம், இப்போது கண்ணகி வந்து கோவலனுக்காக போய் வாதாடினதும் உண்டு. மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு யாரு? ஷாஜஹான்னு சொல்கிறது. அது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? அது எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் கட்டி இருந்தாலும் கூட இன்னைக்கு இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இறந்த மனைவிக்கு அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எதுக்குங்க? அதையும் பார்க்க விடாமல் ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது. அழுவது அல்ல ஆண்கள், ஆச்சரியத்தை உண்டு பண்ணுபவர்கள் தான் ஆண்கள் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை. அதில் குறிப்பாக இன்ஜினியர்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆக அந்த ராணிக்கா வாவ் வந்து தன்னுடைய கணவன் இறந்துடுறாரு. இறந்த பிற்பாடு குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தண்ணி கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணி கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மனைவி உதயமதி என்ன கட்டினா அப்படின்னா, கிணறு கட்டினால் கிட்டத்தட்ட 14 அடுக்கு கீழே போகுது கிணறு கட்டி குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தண்ணீர் தேவையை நிறைவு செய்தால் ஒரு பெண் என்று சொன்னால், கணவன் இறந்ததற்காக அவன் நினைவாக ஒரு கிணறை கட்டிய பெண் எங்கே? தன்னுடைய காதல் மனைவி, அதுவும் 14வது பிரசவத்தில் இறந்த மும்தாஜுக்காக கட்டிய அந்த தாஜ்மஹால் எங்கே? ஷாஜஹான் எங்கே? இதுதான் இந்த கம்பேரிசனுங்க. அறம் என்பது எங்கே போற்றப்படுகிறது என்று சொன்னால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பிறருக்கு உதவியாக இருக்கின்ற பொழுதுதான் அது அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆக நீங்கள் செய்கின்ற தொழில், அது தொழில் உங்களுக்கு, ஆனால் அது அறம் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நிறைவாக கண்ணதாசனினுடைய, ஏன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்க தருணம், கண்ணதாசனினுடைய ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது கண்ணதாசன்கிட்ட போய் கண்ணதாசனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே அவர் வந்து வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கைனா என்னங்கிறது அட்டகாசமான பதில்க. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பென சொல்வது யாதென கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பின் பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது இருக்குது, அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது வாழ்க்கை என்றால் நீ யார் என்று இறைவனை கேட்டேன். சற்றே காதருகே வந்து என் காதிலே சொன்னான், அந்த அனுபவமே நான் தானடா என்று சொன்னான். ஆக லைஃப் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். ஆக வாழ்க்கையை அனுபவித்து பார்க்க வேண்டும். வெளியில் நிற்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காருங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவர். யாவினும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. விடுத்த வாய்மொழிக்கு வேண்டினேன் வெற்றி, வேண்டினேன் என கருளி நல் காளி. தடுத்து நிற்பது தெய்வம் அதேனும், சாரும் மானுடமேனும் படுத்து மாய்ப்பெள் அருட்பெரும் காளி. பாரில் வெற்றி என கூறுமாறே. எண்ணும் எண்ணங்கள் யாவிலும் வெற்றி, எதிலும் வெற்றி, கண்ணும் ஆறுயிரும் என நின்றால் காளித்தாய் அங்கென கருள் செய்வாள். மண்ணும் காற்றும் வானும் கடலும் வந்து வணங்கி நில்லாவோ என்று பாடிய
எனது சர்க்குரு மகாகவி பாரதியாரின் திருப்பாதங்களை தொழுது வணங்குகின்றேன். போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சூலூர் கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் இந்த பதவியேற்பு விழா நிச்சயமாக ஒரு திருமண வைபவத்தை போன்று நடந்து கொண்டிருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு ஒழுங்குமுறையுடனும் நடந்து கொண்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லலாம். இந்த சங்கத்திற்கு இப்பொழுது புதிய தலைவராக உங்கள் அனைவராலும் ஒருமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஜினியர் சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி இது வாழ்த்து. அவங்களுக்கு சிற்பி என்பது உங்களுடைய தொழிலான்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, அது அடைமொழின்னு சொன்னார். உள்ளபடியே பார்த்தோன்னா சிற்பி அப்படிங்கிறது அடைமொழியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, சிற்பிக்கு என்று ஒரு இலக்கணம் உண்டு. எந்த சிற்பியும் ஒரு கல்லை செதுக்கின்ற போது அந்த சிற்பத்தில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த சிற்பத்தை அப்படியே பூசி மெழுகி கொடுத்துட மாட்டான். என்ன பண்ணுவானா, அந்த உடஞ்ச பின்னமான அந்த சிற்பத்தை வெளியே போட்டுட்டு அல்லது படிக்கல்லாகனது கிடத்திட்டு மீண்டும் சிற்பத்தை உருவாக்குகின்றவன் தான் உண்மையான சிற்பியாக கருதப்படுகின்றான். அந்த அளவிலே தன்னுடைய தொழிலை அறம் சார்ந்து செய்கின்றார் என்பதால் அவருக்கு அவருடைய கம்பெனி நேம் சிற்பியாக இருந்தாலும் கூட இந்த பதவியேற்பு விழாவிலே இவர் தலைவராக பொறுப்பேற்று கொண்டிருப்பதால் நிச்சயமாக அறம் சார்ந்த தலைவராக இருக்க என்னுடைய மனப்பூர்வமான எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். துணைத் தலைவர் திரு தேவானந்த் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் திரு நாட்ராயன், பொருளாளர் சரவணகுமார், துணை செயலாளர் இன்ஜினியர் எம் சிவக்குமார், துணை பொருளாளர் சதீஷ்குமார், மக்கள் தொடர்பு அலுவலர் விஜயராமு, இவங்க அத்துணை பேருக்குமே 7 பேர் மொத்தம். இவங்க 7 பேரும் தங்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் இணைந்து கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நம்முடைய அனைவரின் வாழ்த்துக்கள். அடுத்து இங்கே ஒரு அழகான ஒரு பொதுவாக மாஸ்டர் ஆஃப் செர்மனிங்கிறது ரொம்ப சிரமமான பணி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா தொகுத்து வழங்குபவரே ஒரு 10 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் சிறப்பு அழைப்பாளர் ஒரு அரை மணி நேரம் தான் பேசணும். தொகுத்து வழங்குறவர் முழுக்க பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சும்மா நச்சுன்னு அழகாக பேசி கொண்டிருக்கின்ற, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பசுமை நிழல் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தட்டு பலமா இல்லையே. அடுத்து இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமாக சொல்லணுங்க. நான் இவருடைய நிகழ்ச்சியை, அதாவது இவர் எனக்கு இன்விடேஷன் இங்கே சூலூரில் நான் ஒரு சொந்த நிகழ்வுக்காக வந்திருந்தேன். அப்போ கொண்டு எங்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கறக்காக இன்ஜினியர் நாட்ராயன் செயலாளரும் குமரேசன் அவர்களும் வந்தாங்க. மேனாள் தலைவர் பட்டய செயலாளர் கொடுத்துட்டு போகிற போதும் கூட எனக்கு அவரை பற்றி நான் அவ்வளவா நாட்ராயனை பற்றி தெரியல. இன்றைக்கு அவர் தன்னுடைய செயலறிக்கையை வாசித்த போது ஆச்சரியமும் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படியும் கூட ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு. பொதுவாக மனைவியை மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். நான் சூலூரில் இருக்கவங்கள சொல்ல, வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து தப்பிச்சு சரியாக போகணும் இல்லைங்களா. ஏமா நாங்கள்லாம் ஒய்ஃபை மதிக்கிறது இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. பொதுவாக மதிக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். ஓகே, இந்த வண்டியெல்லாம் அர்ஜென்ட்டாக எடுக்கணுமா பார்த்தீங்களா. அதாவது TN 42 4397 நம்பர், அடுத்தது 7770 நம்பர், அடுத்தது 7977 நம்பர். இந்த வண்டிகளை கொஞ்சம் அவசரமாக எடுக்கணுமா. யாராவது இருந்ததுன்னா எடுத்துருங்க. ஆனால் கீழே ஒரு விசேஷம் கூட இருக்காட்டிருக்கு. வளைகாப்போ ஏதோ நடந்துட்டுருக்காது. ஆக எதில் விட்டுருக்கோங்க? நாட்ராயன். அப்போது நாட்ராயன் அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போது அவர்
அந்த செயலறிக்கையை வாசித்த பொழுது அவர் ஆரம்பம் சூப்பருங்க. அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு தெரியல, எனக்கு இருக்காங்களா? சரி, நான் இதை வாசிச்சு முடிக்கிற போது எந்திரிச்சு நிற்கணும் நீங்கள், நான் சொல்லி முடிக்கிற போது. அவர் வந்த உடனே சொன்னார், என்ன தெரியுங்களா, அழகாக இருந்தது, அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பொழுதுமே பெண்கள் மதிப்பு கொடுக்கின்ற ஆண், அது சகோதரனாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வணங்குவார்கள். அந்த வகையில் நாட்ராயன் அவர்கள் வாசிக்கும் போது முதல்ல சொன்னது, என்னை ஆசீர்வதித்த என்னுடைய மனைவி மக்களுக்கு என்று ஆரம்பித்தது ஆச்சரியத்தை வர வைத்தது. அடுத்தது இன்னொன்னுலையும் ஆரம்பிச்சாரு, சிவபெருமானை. ஏன்னா இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை ஆட்டி கொண்டிருப்பவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆக அந்த சிவபெருமானுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து தன்னுடைய தாய் தந்தையும் வணங்கி இருக்கிறார். உள்ளபடியே உங்களுடைய பணி வெகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கிறது. அவருக்கு பரிபூர்ணமாக இன்னொரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது இன்னொருத்தர் இங்கே என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்திருப்பது யார் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஜினியர் குமரேசன் அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் எத்தனை நேரம் பேசணும்னு கேட்ட, பொதுவாகவே பேச்சாளர்களுக்கு மைக்கு கிடைச்சதுன்னா நிறுத்த மாட்டோம். ஆக எத்தனை நேரம் பேசணும்னு நான் கேட்காததுக்கு முன்னையே நம்முடைய விஜயகுமார் என்ன அப்படியே, அக்கா ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் எத்தனை நிமிஷம் பேசுவேங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய பார்வையை பொறுத்தும் உங்களுடைய அந்த அணுகுமுறையை பொறுத்தும் என்னுடைய பேச்சு அமையும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக விரைவில் முடித்து கொள்ளலாம். பொதுவாக நாங்கள் மேடைகளில் போய் எத்தனை நேரம் பேசலான்னு கேட்போம். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பின்னாடி இருந்த ஆர்கனைசர் எந்திரிப்பார், நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணால் பேசுங்கம்மா, நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிற மேடைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆக அந்த மாதிரி மேடைகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த மேடைகளிலே இது வித்தியாசமான மேடை. கட்டிடம் கட்டுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பிற்பாடு அதற்கு மேல் எழுப்பப்படுகின்ற கட்டிடம் எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் பொறியியல் பட்டதாரிகள், அதுவும் கட்டிடக்கலையை சார்ந்து எடுத்திருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா? நீங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களில் யார் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் வாழவில்லை, குடும்பங்கள் வாழ்கின்றது. தனித்தனி மனுஷன் அல்ல, குடும்பங்கள் வாழ்ந்து குடும்பங்களே கோயில்கள் என்று இந்தியா எடுத்துக்காட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த கோயில்களை கட்டுகின்ற புண்ணியவான்கள் நிச்சயமாக கட்டிடக்கலை நிபுணர்கள் தான். இது நீங்க பலமா கை தட்டிக்கணும், உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ண. எப்பொழுதுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கலக்கி போடுறீங்க. ஒரு காலத்தில் எங்கள் மாமனார் சொல்லுவார், எங்கள் வீடு கட்டுறக்குள்ளே அந்த இன்ஜினியரும் ஒரு வழி ஆயிட்டார், மேஸ்திரியும் ஒரு வழி ஆயிட்டார். பெட்டி போட்டு தான் கலவை போடணுன்ட்டு சொல்லி இப்போல்லாம் அந்த பெட்டி போடுற சிஸ்டம் இருக்கான்னு கூட தெரியாது. பெட்டிக்குள்ளே கலவையை கலக்கி அவன் பெட்டியில் கலவை கலக்கலன்னு தூக்கி வீசிட்டாரு. அந்த வானொலிப்பையும் அந்த கட்டையும், இந்த என்னது தமிஸ் கட்டையா, அந்த கட்டையும் தூக்கி வீசிட்டார். ஆக அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஆட்களையும் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட ஒரு அறம் சார்ந்து செய்கின்ற பணி தான் உங்களுடையது. இன்ஜினியர் ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை நாங்கள் அவரை எப்போவுமே பெர்ஃபெக்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் லைன்ஸில் இருந்திருக்கேன். ஆக நான் அவர் கவர்னராக நின்னப்போ அவரை அறிமுகம் செய்தது நான் தான். ஆனால் அது அவர் நல்ல வேளை அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில். ஆனால் அவரும் ஒரு நல்ல சிறந்த மனிதர். அவர் பல்வேறு விஷயங்களில் குறிப்பிட்ட போது உங்கள் சூலூர் கட்டிட அரிமாசம் இந்த சங்கத்தை பற்றியும் கூட சொன்னார். வெகு சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணி என்று அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆக இப்படி நிறைய விஷயம் சொல்லாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நம்முடைய கர்மவீரர் காமராசர் அவர் காலத்தில் 9 அணைகள் கட்டப்பட்டது. அந்த 9 அணைகள் கட்டப்பட்டது யாருங்க கட்டினது? நீங்கள் தாங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவிலே வளமான தண்ணீர் கிடையாது. நம்ம எத்தனை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், அங்கே தண்ணி இல்லை இங்கே தண்ணி இல்லை, அதெல்லாம் சும்மாங்க.
எங்கே தண்ணி இருக்கோ இல்லையோ இறைவன் எல்லா நேரங்களிலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பான். அதான் வாழ்க்கை எப்பொழுதும் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டியது தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் சிம்பிள் அண்ட் ஆல்சோ there is a love in the life. இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே காதல் இருக்கிறது. யாராவது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை காதலிக்கலைங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமாதான்னு எல்லாம் யோசிக்கக்கூடாது, தாராளமாக கை தூக்கலாம். இல்லை, சும்மா ஒரு எப்போவாவது நான் நம்ம ரசிச்சிருப்போம் ஒய்ஃபை. சொல்லாமல் தெரியாமல் வேணா இருக்கலாமே ஒழிய. நீங்கள் பார்த்துருக்கீங்களா வயசான பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாவை பார்த்தா தெரியும். தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பாரு, பாட்டி வருவார். பாட்டி வெத்தலை பாக்கு கொட்டிட்டு இருக்கும். அப்போ கொட்டிட்டு இருக்கிற பொழுது தாத்தா அங்கிருந்து சேரில் உட்காந்துட்டு அந்த ஆடுற சேரில் உட்காந்துட்டு பார்ப்பாரு. பார்த்துட்டு இலை எனக்கு கொஞ்சம் வெத்தலை தர்றியா அப்படி, இத்தனை வயசாகி உனக்கு இது ஒன்று தானாக்கும் அப்படின்னு போவாங்க. ஆனாலும் அந்த உலக்கையில் துளியூண்டு ஒட்டிட்டு இருக்கும் பாருங்களேன், அதை கையில் எடுத்து வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். உள்ளே போகிற போது தாத்தாவை ஏங்கடா இலை வாயத்தரன்னு இதுவும் இலைங்கோ வாயத்தர அப்படின்னு சொல்லி அந்த இத்தினோண்டு வெத்தலையை போட்டுட்டு போகுது பாருங்களேன். இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கை அப்படி கொண்டாடுவது தான் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கிறது, இல்லைங்களா? அதான் லைஃபு. நம்ம எத்தனை பேருங்க மாமியார் மாமனாரை பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுருக்கு. என்ன தெரியுங்களா? பையனை பெற்றவங்கெல்லாம் பாவம், பொண்ணை பெற்றவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பொண்ணோட மாமியார் மாமனாரை பொண்ணு மதிக்கிறது இல்லை அப்படின்னு. இது புரிஞ்சுதா இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை. இது நான் ஏன்னா எல்லோரும் பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால சொல்கிறேன். மருமகளை மாமியார் மதிக்கிறது இல்லை, மாமியாரை மருமகளை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி காலமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இல்லைங்களே லைஃபு. எல்லாருமே பொண்ணு தானே. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பொழுது வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷம் இருக்குது, எத்தனை கொண்டாட்டம் இருக்கு. இந்த ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன், அந்த பையன் அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி நான் வெளியில் போகணும்னு சொன்னானா. உடனே அந்த அப்பாவும் சொன்னாராம், சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போனோடனே இந்த பையன் பார்த்துருக்கான், குளத்துல பசங்கள்லாம் குதிச்சு ஆடுதுங்க, மீன் எடுத்து பிடிச்சி அப்படி விடுது. அடுத்தது ஒரு பையன் ஒரு பொண்ணை கிள்ளி வச்சுட்டு ஓடுறான். இப்படி நிறைய பார்க்குறான். அப்புறம் மரத்தடியில் ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துட்டு தூங்குது, அவங்க அம்மா பாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் நடந்து போகிறாங்க, செருப்பு இல்லாமல் போகிறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு கேட்டார், டேய் நான்லாம் உன்னை பாடுறா ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறேன், தனி ரூம் கொடுத்துருக்கேன், தனியாக மொபைல் வச்சுருக்கேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்புறம் அப்பா கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னா பையன். ஏண்டான்னு பையன் சொன்னான், அப்பா நம்ம பணக்காரங்க இல்லைப்பா, நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் காமிச்ச பார்த்தியா, எனக்கு வீட்டுக்குள்ளே இத்தினூண்டு ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது, 16க்கு 10 அடி ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஆனால் அங்கே வெளியே பாருப்பா அவ்வளோ பெரிய குளத்தில் எத்தனை பேர் குளிக்கிறாங்கப்பா அப்படின்னா. சரி அடுத்தது அப்படின்னு அடுத்தது சொன்னான் பையன், அப்பா நமக்கெல்லாம் மீன் நீ வெளியிலிருந்து பிடிச்சிட்டு செத்த மீனாக எடுத்துகிட்டு வர, ஆனால் அவன் உயிரோடு பிடிச்சி சாப்பிட்றான் பாருப்பா, அங்கேயே வாட்டி சாப்பிட்றான் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொன்னான்னா. இன்னொன்று நமக்கு வீட்டில் பெட்ரூம் ஏசி ரூம் தான் இருக்குது, ஆனால் அவனுக்கு வானமே எல்லையாக இருக்குது, காற்றே ஏசியாக இருக்குது, தென்றல் காற்றே ஏசியாக இருக்குது. ஆக உள்ளபடியே பார்த்தோன்னு சொன்னால் அவங்க தான்ப்பா பணக்காரங்க, நம்ம ஏழைகள்னு சொன்னான். அப்போ வாழ்க்கை எப்படின்னா பார்க்குற பார்வையில் தாங்க, அதில் தான் இருக்குது வாழ்க்கை. வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் மிக சந்தோஷமாக தான் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க பல கட்டிடங்களை பற்றி சகோதரி அவர்கள் பேசும்போதும் கூட ராஜராஜ சோழனுடைய கட்டிடத்தை பற்றி சொன்னாங்க. ராஜராஜ சோழனுடைய அந்த பெருவுடையார் கோவில் மாதிரியே மகன் ராஜேந்திர சோழன் ஜெயங்கொண்டத்தில் கட்டுகின்றான் ஒரு அற்புதமான கோவில் ஒன்று. அந்த கோவிலில் என்ன தெரியுங்களா, ஒரு விசேஷம், ரொம்ப பெரிய விசேஷம். ஆனால் அது மறைக்கப்பட்டது காலத்தால், வரலாறு மறைச்சிருச்சு. என்னன்னா
எங்கே வந்து அப்பா மகன் ஒத்துமையாக இருந்தாங்க. ஆனால் கூட இருந்தவங்கெல்லாம் தூண்டி விட்டு அந்த கோயிலுக்கு சரியான ஒரு முறையான ஒரு பூஜைகளை நடக்க விடாமல் பண்ணி அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஆவுடையார் எப்படின்னா, நம்ம ராஜராஜ சோழன் கட்டி இருக்கின்ற அந்த கோவிலில் இருக்கின்ற ஆவுடையாரை விட பெருசு. இந்த ஆவுடையார்னா கீழே இருக்கிற பீடம், அது வந்து இங்க இருக்கிறத விட அது பெருசு. அங்க லிங்கம் தான் பெருசே ஒழிய இது அவ்வளோ பெரிய கோயில் இது. ஆக அந்த கோயில் அடுத்தது பார்த்தோன்னா அங்க முன்னாடி இருக்கிற நந்தியும் அப்படிதான், பெரிய நந்தி. அது போக வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்கு, அந்த யாழி கிணறு ஒன்று இருக்கு. உள்ள போய் ரொம்ப சிம்பிளுங்க, இது எல்லா இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கட்டினது தான். அது தண்ணி எல்லாம் சேர்ந்து, ஊர்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்ந்து குப்பையை வடிகட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ள போய் உள்ள தேங்குற மாதிரி வடிவமைத்திருக்கின்றான் என்றால் எத்தனை காலமானாலும் இன்ஜினியர்ஸ் கிரேட் தான். ஏன்னா என்ன, நீங்க டிகிரி வாங்கிட்டு வந்து இன்ஜினியர் ஆயிருக்கீங்க, அவங்க டிகிரி வாங்காம இன்ஜினியர்ஸா இருந்திருக்காங்க, அதுதான் உண்மை. ஆக இப்போ தீபன் டைம் ஆச்சா பார்த்துக்கோ, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோ அவர். ஆக இப்படி தான், இதுதாங்க வாழ்க்கை வந்து ஒரு கொண்டாட்டம் வாழ்க்கை. நம்ம வீட்லேயே சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் கிளம்புறேன். எப்போவுமே மற்றவங்க கதையை விட நம்ம கதை ரொம்ப கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னோட கதை, காலையில் நடந்த இன்சிடெண்ட்டு, ஃபோன் வந்தது, நான் கிளம்பிட்டேங்கன்னு சொன்னேன். ரெட் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ரெட் டாக்ஸிக்கு நான் வர்றேங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு ரெட் டாக்ஸியில் ஏறியாச்சு. பாப்பநாயக் பாளையம் வந்து தான் ஃபோன் கையில் இல்லைங்கிறதே தெரியுது. எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கிறேன் ஃபோனு, மனுஷன் ஃபோனே எடுக்கல. எப்போவுமே நான் ஃபோன் பண்ணால் தலையை சுற்றி வீசி எங்காவது வச்சிருவாரோ என்னமோ தெரியாது, அவரோட ஃபோனே எடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட 15 ஃபோன் அடித்தும் ஃபோன் எடுக்கல. என்னோட ஃபோனுக்கு அடித்தா அது வேறொருவருடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பக்குங்குது, ஏன்னா ஃபோனில் அத்தனையும் அதில் தான் இருக்குது. அதற்கு பிற்பாடு எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு கூப்பிட்டு இதெல்லாமே நடக்குதுங்க. ஆனாலும் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, அதையெல்லாம் கடந்தும் கூட ஃபோனே தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் வந்து பேசுகின்றோம் என்கின்ற அந்த சந்தோஷம், அதுதான் வாழ்க்கையை கொண்டாடுகின்ற தருணம். இது இப்படி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். இப்போது இன்னொன்றுங்க, வீட்டில் கல்யாணம் ஆனப்போ வேணால் நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கம்மா, நீ செஞ்சால் எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் நீ தண்ணி சூடு பண்ணாலும் கூட நல்லா இருக்கும்பாங்க. ஆமாம் தானே? ஓ, நீங்கள் அனுபவம். அடுத்தது ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, நீ காஃபி வச்சேன்னா அப்போ தான் அந்த பொண்ணு காஃபி வச்சுக்க கற்றுருக்கும், காஃபி வச்சா சூப்பர்ம்பாங்க. இதெல்லாமே நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். ரெண்டாவது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். ஏங்க இந்த குழந்தை கற்றுது பாருங்களேன் அப்படின்னு, ஏன் நீ பார்க்க மாட்டேயான்னு ஆரம்பித்து அப்படியே போகும். உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இப்படி சண்டை போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாமே நடக்கும். ஆனாலும் கூட வெளியில் போகிற போது என்ன தெரியுங்களா, 2 குழந்தை ஆயிருந்தாலும் ஒன்றை வந்து தான் தூக்கிக்குவான், அடுத்தது ஒன்று வந்து அவங்க ஒய்ஃப் தூக்கிக்குவாங்க. தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே அத்தனை சண்டை இருக்கும். ஆனால் வெளியில் வந்தோடனே இவங்கள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சலோடு இருப்பாங்க பாருங்க. அதுதான் எங்கள் லைஃபு, வாழ்க்கை கொண்டாட்டம் எப்படி பாருங்களேன் இருக்கு இல்லையா? இப்போ எங்கள் குப்ளிங் அண்ணன்னு ஒருத்தர், நாங்கள் ஆரம்பத்தில் பட்டிமன்றம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னார். அது இங்கே நகைச்சுவைக்காக சொல்கிறேன் நான். அவர் கல்யாணம் ஆன புதுசில் முதலிரவு, கல்யாணம் ஆன புதுசில் தானே முதலிரவு வரும் இல்லையா? அப்போது என்ன பேசியிருக்காருன்னா, ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்கார், ஏமா உனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டிருக்கார். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன மாமா பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி கேட்டிருந்தானா அது ஒன்றா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா எல்லாருமே அப்படி தானே யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு.
நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டார். பேசின உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, மாமா ரொம்ப சிம்பிள், நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஆம்பளை வார்டில் இருந்த, நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பொம்பளை வார்டில் இருந்த, இதான் மாமா அப்படின்னு. ஆக லைஃப் அப்படி தாங்க, லைஃப் அப்படி தான். எல்லாருமே பைத்தியமாக தான் இருக்கும். நம்முடைய அவங்க மனைவி மேல் கணவன் பைத்தியமாகவும், மனைவியின் மேல் கணவன் மேல் மனைவி பைத்தியமாகவும் இருக்கும்போது பொசசிவ் வரும். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இருப்பது தான் குடும்பம். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் வரும். அந்த ஏற்ற இறக்கங்கள் வரும் போதெல்லாம் எப்போவுமே என்னென்னா ஒயாசிஸ் அண்ட் டெசார்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு சோலை நமக்குள்ளே வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. அது என்னென்னா, இப்போ ஒரு நிறைய பேருக்கு இப்போ கட்டடங்கள் நீங்கள் உங்களுடைய தொழிலையே ரொம்ப பீக்கில் போகிற போது ஆஹான்னும் போயிடாம, கீழே போகிற போது ஓஹோன்னு போயிடாமல் இருந்தோன்னாவே லைஃப் எவர் கிரீன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஆக கரிகால் சோழன் கட்டியதும் அந்த கட்டிடத்தை இன்னைக்கும் வரைக்கும் அந்த அணை கட்டி எப்படி கட்டப்பட்டது என்கின்ற சீக்ரெட்டும் கூட தெரியாமல் இருக்குன்னா இன்ஜினியர்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பீரம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா? மகாநதின்னு ஒரு ரிவர், நீங்கள்லாம் அங்கே போய் பார்க்கணும். மகாநதி பெரிய ஆறு. எங்கள் அண்ணா ஒரிசாவில் இருந்த போது அந்த மகாநதி பார்த்துருக்கேன் நான். மகாநதிக்கு குறுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட நம்ம சூலூரில் ஆரம்பித்து அங்கே போகணும், கோயம்புத்தூர் காந்திபுரம் வரைக்குமே போகும் அந்த மகாநதி. அதில் குறுக்க அணைக்கட்டு கட்டியிருப்பவன் யார் என்று சொன்னால் ஒரு தமிழன் என்பதிலே நாம் பெருமை கொள்ளலாம். ஆக இப்படி தாங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் குஜராத்தில் ராணிக்கே வாவ்னு ஒன்று இருக்குது. நான் சமீபத்தில் அது தினகரன் ஆன்மீக இதழுக்கும் கூட எழுதி அனுப்பிச்சிருக்கேன் நான். அது வரும், விரைவில் வரும். அது ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோங்க, பொதுவாக சொல்கிறோம், இப்போது கண்ணகி கோவலனுக்காக போய் வாதாடினதும் உண்டு. மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு யாரு? ஷாஜஹான்னு சொல்கிறது. அது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அது எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் கட்டி இருந்தாலும் கூட இன்னைக்கு இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இறந்த மனைவிக்கு அவ்வளவு பெரிய தாஜ்மஹால் எதுக்குங்க? அதையும் பார்க்க விடாமல் ஓரமாக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது. அழுவது அல்ல ஆண்கள், ஆச்சரியத்தை உண்டு பண்ணுபவர்கள் தான் ஆண்கள் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை. அதில் குறிப்பாக இன்ஜினியர்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஆக அந்த ராணிக்காவா தன்னுடைய கணவன் இறந்துடுறாரு. இறந்த பிற்பாடு குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் தண்ணி கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணி கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மனைவி உதயமதி என்ன கட்டினா அப்படின்னா, கிணறு கட்டினால் கிட்டத்தட்ட 14 அடுக்கு கீழே போகுது கிணறு கட்டி குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் தண்ணீர் தேவையை நிறைவு செய்தால் ஒரு பெண் என்று சொன்னால், கணவன் இறந்ததற்காக அவன் நினைவாக ஒரு கிணறை கட்டிய பெண் எங்கே? தன்னுடைய காதல் மனைவி, அதுவும் 14வது பிரசவத்தில் இறந்த மும்தாஜுக்காக கட்டிய அந்த தாஜ்மஹால் எங்கே? ஷாஜஹான் எங்கே? இதுதான் இந்த கம்பேரிசனுங்க. அறம் என்பது எங்கே போற்றப்படுகிறது என்று சொன்னால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பிறருக்கு உதவியாக இருக்கின்ற பொழுதுதான் அது அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆக நீங்கள் செய்கின்ற தொழில், அது தொழில் உங்களுக்கு, ஆனால் அது அறம் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நிறைவாக கண்ணதாசனினுடைய, ஏன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்க தருணம், கண்ணதாசனினுடைய ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது கண்ணதாசன்கிட்ட போய் கண்ணதாசனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே அவர் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கைனா என்னங்கிறது கட்டாயமான பதில்க. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான்.
அறிவெனப்படுவது யாதெனக் கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனச் சொல்வது யாதெனக் கேட்டேன் அளித்துப் பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதெனக் கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் யாதெனக் கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன் முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான். இறப்பின் பின் வருவது யாதெனக் கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது இருக்குது, அனைத்தையும் அறிந்தேதான் தெரிவது வாழ்க்கை என்றால் நீ யார் என்று இறைவனை கேட்டேன். சற்றே காதருகே வந்து என் காதிலே சொன்னான் அந்த அனுபவமே நான் தானடா என்று சொன்னான். ஆக லைஃப் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப். ஆக வாழ்க்கையை அனுபவித்து பார்க்க வேண்டும். வெளியில் நிற்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்கே இருக்காருங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவர் லைஃப் இல்லைங்களா? வாழ்க்கை என்பது யாதென கேட்டேன்னா வாழ்க்கை இதுதான். ஆக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். வாழ்க்கை எப்பொழுதுமே கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி இந்த நிகழ்விலே பங்கேற்றமைக்கு நான் மிகவும் மகிழ்கின்றேன். ஏற்கனவே என்னை அறிமுகப்படுத்துகிற போது ஆன்மீக சொற்பொழிவாளர்னு சொன்னாங்க. அதனால் நான் திருப்பாவையினுடைய பல்லாண்டு பாசுரம் சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். எல்லோரும் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். சைலன்ஸ் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்காது, விஜயகுமார் சொல்கிற மாதிரி இல்லையா? ஆக இந்த பாசுரம் உங்களுடைய வாழ்த்து பாசுரமாக, உங்களுக்கான வாழ்த்து பாசுரமாக இருக்கட்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னூலூடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து வந்திருப்பவர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறையட்டும். உங்களுக்கும் இந்த கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் புதிய உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். நண்பர்களே, அடுத்தது ஒரு சிறப்பு செய்யும் நிகழ்வு. காவேரி பைப் நிறுவனத்தார் வினோத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களும் நம்முடைய கட்டட பொறியாளர்கள் சங்கத்திற்கு என்றும் வினோத் சிங் ரத்தோர் வரவில்லை. அவர்களுடைய அலுவலர்களை சிறப்பு செய்து மகிழ்விக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நிமிடங்களில் நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெறப் போகிறது. அரங்கத்தில் இருப்பவர்கள் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். காவேரி நிறுவனத்தாருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இங்கே வைத்துள்ள மேல்நிலை தண்ணீர் தொட்டி யானை அமுத்தி நசுக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் அதன் உறுதி இருக்கும் என்பதை உணர்த்தத்தான் அவர்கள் வருகை தந்திருக்கும் சூலூர் பொறியாளர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக பதவியேற்கும் தலைவர்களுக்கும் மிக சிறப்பாக பணியேற்ற முன்னாள் தலைவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொண்டிருந்த சிறப்புரை அல்ல, நன்றியுரை நம்முடைய பொருளாளர் சரவணகுமார் அவர்கள். அனைவருக்கும் மகிழ்வான மதிய வணக்கம். நம் சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், மூத்த பொறியாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள எனது அறுவை பொறியாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் சங்கத்தின் பொருளாளராக, அதாவது நம்ம 5 இயர்ஸாக பாஸ்ட் 5 இயர்ஸ் நவ், இந்த 5 இயர்ஸில் till the first year, since the first year I was in the EC. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிஹெச்டிக்குள்ளே வர்றேன். ஸோ இந்த ஒரு என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்த அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கத்தின் வளர்ச்சி நிதி மேலாண்மை எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு பொறியாளராகவும் தொழில் முனைவோராகவும் நான் நன்கு அறிவேன். சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை மிக துல்லியமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையுடன் கையாள்வேன் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறேன்.
நம்ம சங்கத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் திட்டங்கள் செம்மையாக செயல்படுத்தவும் தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக குழுவுடன் இணைந்து ஒரு குழுவாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நம்ம சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அதாவது இப்போ ஒரு வருஷமும் எங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கணேஷா ஆரம்சி தான் எங்களுக்கு மெயின் ஸ்பான்சராக இருக்கிறாரு. ஸோ கணேஷா ஆரம்சியின் நிறுவனர் ஐயா சிவகுமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய எம்டி வினோத் சிங் ரத்தோர் அவர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களும் எப்போவுமே எங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவார். பட் நாங்களும் அந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் சார்பாக நாங்களும் நிறைய அவங்கள்ட்ட மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற சங்கத்திலிருந்து அனைவரும் வருகை புரிந்திருந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் சென்டர், கோயம்புத்தூர் ஜோனல் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், பல்லடம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன், சூலூர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் என அனைத்து சங்கங்களிலிருந்து வருகை புரிந்து எங்களை வாழ்த்திய அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்பு சூலூர் ஊராட்சி நகராட்சி சூலூர் பேரூராட்சி தலைவர் புஷ்பலட்ச ராஜகோபால் அக்கா அவர்களை வருகை புரிந்தவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிம்டா குரூப் ரங்கநாதன் சார் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லிட்டேன். கண்மாலயம் பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சூலூர் சாரிங்கா தேவி மன்னவன் அவர்களை வருகை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புக்ரா ஹாஸ்பிட்டல் நிறுவனத்தாருக்கு எங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி ஸ்பான்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வசந்தா ஏஜென்சிஸ், வெங்கடலட்சுமி ஏஜென்சிஸ், கரணி கிரானைட்ஸ், ஸ்கந்தா ட்ரேடர்ஸ், ஜெயம் எலக்ட்ரிக்கல்ஸ், அத்தனூர் அம்மன் ஸ்டீல்ஸ் போன்ற நிறுவனத்தார்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி. ஏதாவது எனக்கு ஃபஸ்ட் டைம் பேச கேட்ட வரல. தேங்க்யூ.